வணக்கம். இன்றைக்கு மீன் கறி அமைக்க போகிறேன். பெரியப்பா சமையல் இன்றைக்கு பாருங்க. மக்களோட மீன் வாங்கி கொண்டாந்து வச்சிருக்கிறேன். பாருங்க மீன், மக்களோட மீன் என்ன மாதிரி சமைக்கிறேன். மீன் கொண்டு உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு மக்கிகளை கண்டு பாருங்க. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு மக்கிகளை கண்டு பாருங்க. இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். மைக்ரல் மீன் கொஞ்சம் விரும்பினால் எப்படி கட் பண்ணலாம். இது நாங்கள் பெருசாக தான் பட்டி பிடிக்கிறதுக்கு மிச்சம் ரோட்டில் இருக்குது. இந்த மீனை பாருங்க, மைக்ரல் மீன் பாருங்க என்ன மாதிரி வெட்டி இருக்குன்னு பாருங்க. அப்படி இப்போ கறி காய்ச்ச பொருள் மிச்சம் டூட்டி இதில் அமைஞ்சிருக்குது. வந்து வாங்குங்கோ. நான் சமைக்க போகிறேன். பாருங்க, தேவையான பொருள் கருவேப்பமில, பச்சை மிளகாய், உள்ளி, வெங்காயம், பெருஞ்சீரகம், உப்பு, கடுகு, வெந்தயம், தூளும் புளியும் விடுவேன். இப்போ கொஞ்சம் தெரியல. ஓகே, இப்போ என்ன விட போகிறேன் பாருங்க. ரைட், கடுகு போடுறேன். வடிக்க விடணும் பாருங்க. வெந்தயம், இந்த பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன், கருவேப்பமிலை ஒரு பிளேட்டி விடுறேன். பாருங்க, வெங்காயம் கொஞ்சம் பொரிக்கட்டும். நல்லா வெங்காயம் பொன் பருவத்தில் வந்தால் தான் மீன் எடுக்க போகிறேன். பாருங்க பாருங்க மீனை பாருங்க அடிக்க கொண்டு நிற்கிறேன். மீன் அடிக்காது, கரைக்கு அடிக்காது. 3 நிமிஷம் மூடி விட போகிறேன். பாருங்கோ 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 தூள் போடுறேன். இந்த புளியை தூள் போடுறேன். பாருங்கோ புளியும் போட்டாச்சு. உப்பு போடுறேன் பாருங்க. நான் உப்பு யூஸ் பண்ணுறேன். பாருங்கோ தூள் கரைக்கிறேன். பாருங்கோ சுடுதண்ணி விட்டு புளியும் தூளும் உப்பும் கரைக்கிறேன். சுராக்கிறேன். பாருங்கோ மீன் வெங்காயம் எல்லாம் பொழிந்து விட்டு பாருங்கோ மீனை பாருங்கோ என்ன மாதிரி பாருங்கோ. தூள் கலக்க போகிறேன். தூளும் உப்பும் புளியும் ஒரு வேலை மட்டும் மீன் சும்மா கமாண்டு விளாம்பும். இது ஒரு கொதி ஒதிச்சு விட்டுது. பாருங்க சுறாக்கிறேன் கறியின் நிறத்தை. அதான் உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு, ஊற வச்ச சோறு தோணுது. பாருங்க மீனெல்லாம் கிளம்பி விட்டுது.
அதான் மக்கிரல் மீன் சமையல். மீனெல்லாம் எடுத்து பாருங்க. உப்பு கருவாடு உறவூரு ஆகிவிட தோணுது எனக்கு. பாருங்க, இதுதான் மக்கிரல் மீன் குழம்பு. பாருங்க, நல்லா இருக்கும். இன்னொரு கொஞ்சம் கொதிக்க கூட என்ன மேலே வளர மீன் கொழுப்பு பண்ணி எல்லாம் வரும். உங்கள் வீட்டு எண்ணெய் சேர்த்து இருக்கிறது சாப்பிட்டு பாருங்க. உடம்புக்கு நல்லா, எல்லாத்துக்கும் நல்லா சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. பாருங்க, மக்கிரல் மீன் கொண்டு உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு மக்கிரல கண்டு பாருங்க. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு மக்கிரல் பாத்தீங்க மீனை. இதுதான் மக்கிரல் மீன் கறி. சும்மா வாழ்த்து உண்டு வடிவா இருக்கும். புட்டோட சாப்பிடலாம், சோத்தோட சாப்பிடலாம். அந்த மாதிரி இதாக இருக்கும். மக்கிரல் மீன் இப்படி தான் காய்ச்ச ஒழுங்காரு சாப்பிட்டு பாரு சொல்லுங்க. மக்கள் கடையில் மக்கிரல் மீன் வாங்குங்க, சமைச்சு பாருங்க. உங்களுக்கு ஓப்பர் தருவினேன். பெரியப்பாவுடைய பேரை சொன்னால் ஓப்பர் தருவினேன். வாங்கி கொண்டாந்து சமைச்சு பாருங்க. ஓகே, வணக்கம், பாய். பாருங்க, மக்கிரல் மீன் குழம்பு, மக்கிரல் மீன் பொரியல் சாப்பிட்டு பாருங்க. பொரியலை பொரித்து சாப்பிட்டு பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு. மக்கள் கடைக்கு போய் வாங்குங்க. மீனை வாங்கி கொண்டு வந்து பொரித்து பாருங்க. சந்திப்போம். வணக்கம். மக்கள் கடை தாயக மீன்களை மற்றும் இறைச்சி வகைகளை மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம் மக்கள் கடை. மக்கள் கடையின் விசேட அறிவித்தல்கள். எமது வாடிக்கையாளரின் தொலைபேசி இலக்கங்கள் மாத இறுதி நாளில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு வாடிக்கையாளருக்கு குறைந்த விலையில் மீன்கள் வழங்கப்படும். அதே நேரத்தில் லண்டனில் உள்ள உணவகங்களுக்கு தேவையான மீன்கள் இறைச்சி வகைகளை விசேட கழிவு விலையில் வழங்குவோம் என்பதனை அறிய தருகின்றோம். நன்றி.